வணக்கம். வணக்கம். செய்திகள் நிஜம் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடந்துருங்க, ஒரு பிரஸ் மீட்டு. அதுக்கு நேத்து தான் பதில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நாள் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க போல் இருக்குது. அதாவது அந்த இந்த 5 நாளுக்கு முன்னாடி இந்த 10ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவா இருக்காரு பாருங்க, அவர் வந்து இந்த மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை வந்து திமுக வந்து ஒரு சரியான முறையில் வந்து எங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணல, அந்த நில ஆக்கிரமிப்பு போன்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கு இல்லை, அதனால தான் தடுத்து இருந்து திமுக அப்படின்ட்டாரு. தமிழக அரசு வந்து ஒப்புதல் தரல, ஆமா, அதிக இறைச்சல் காரணமா திட்டத்தை கைவிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. வந்து ஒரு தகவல், அதாவது நில ஆக்கிரமிப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியல, நீங்க கொடுத்த தொகை வேற, அங்க வந்து இப்ப கேட்ட தொகை வேற, ஸோ அந்த தொகைகள்லாம் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா நேற்று அவங்க வந்து படான்னு ஒரு பைட் அடிச்சாங்க. அது என்னன்னாங்க, அதெல்லாம் இல்லைங்க, அவங்க வந்து இந்த ராமேஸ்வரம் ரயில் பாதையை பத்தி கேட்கும் போது அந்த கூட்ட நெரிச்சல்ல எரிச்சல்ல அவங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் வேற சொல்லும் போது இதுக்கு எழுதிட்டாங்க எல்லாத்தையும். செய்தியாளர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது சொல்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியேறி எல்லா கட்சிகளும் வந்து போராட்டம் நடத்துற சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அது என்ன, அது செய்ய தெரியுதுக்கு 5 நாள் ஆச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா எவ்வளவு பெரிய பரபரப்பான விஷயம், எல்லாமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் வரைக்கும் போன விஷயம். இது வந்து தெரியறதுக்கே 5 நாள் ஆச்சா, நான் தப்பா பேசிட்டேன்னு தெரியுது 5 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேள்வியா இருக்குதுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த கடந்த 10ஆம் தேதி ஐசி சென்னை பெரம்பூர் பிரஸ் மீட்ல தான் பேசும்போது அந்த விவகாரங்கள்லாம் வெளிலதானது. என்ன அப்படின்னா வந்து தமிழக ரயில்வே திட்டங்கள் குறித்து வந்து செய்தியாளர்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து பல கேள்வி கேட்டிருக்காங்க. அதை கேட்டபோது அந்த இறைச்சல் என்ன இருக்கு, அப்ப வந்து இந்த மதுரை தூத்துக்குடி விவகாரம் சம்பந்தமா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் என்னன்னா, அமைச்சர் வந்து ஏற்கனவே அவருக்கு தமிழ் தெரியாத, இவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து கேள்வி கேட்கும் போது வந்து அதை வந்து அந்த இறைச்சல் காரணமா வந்து என்ன அப்படின்னா தனுஷ்கோடி ரயில் பாதை திட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, அதுக்கான பேர் வந்து நிலம் ஒதுக்கீடு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனை தொடர்பா இந்த திட்டம் வந்து பிரச்சனையால் கைவிடலாம் என மாநில அரசு எழுத்துப்பூர்வமாக கேட்டதுதான் கூறியிருந்தார் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மத்திய அமைச்சர் வைஷ்ணவ். அதாங்க கேட்கிற கேள்வி, 10ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு 5 நாள் கழிச்சு தான் நீங்க கண்டுபிடிச்சீங்களான்னு தான் கேக்குறாங்க. அதுதான் வந்து அவங்க இது பண்ணும்போது இந்த மாதிரி நான் சொன்னது வேற, எடுத்துக்கிட்டது வேற அப்படின்னு சொல்லி வந்து நேத்துக்கு வந்து ஒப்புதல் இது பண்ணிருக்காங்க, பல்டி அடிச்சிருக்காங்க. ஆமா, இதை வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கம் தமிழக மக்களுக்கு ஒரு விதமான ஒரு வெறுப்பு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவதற்கு திமுக பல விஷயங்களை செயல்படும் போது அதுக்கு தூண்டுகோலா நீங்களே பல விஷயங்களை உதவிடுறீங்களே அப்படின்னு தான் கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. இனிமேல எது இருந்தாலும் அன்னைக்கு நீங்க நடந்த சம்பவம் எல்லா கட்சியும் வந்து கையில பிடிச்சி சுத்தி இருந்தாங்க, உடனே இல்லைங்க தப்பான விஷயம் இது நடந்தது அன்னைக்கே சொல்லிருக்கலாம். ஒரு 5 நாட்களுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்கன்னா இதுல என்ன உள்குத்து இருக்குன்ற கேள்வியும் கேட்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அமைச்சர் சிவசங்கர் வந்து பதில் சொல்லிட்டாரு. அதே தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டம் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமான திட்டம் ஆகும். எனவே இந்த திட்டத்திற்கு தேவையான நில எடுப்பு பணிகளுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறது. இதற்கான உரிய நிதி ஒதுக்கீடு செய்து இத்திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லி வந்து அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் ஒரு பக்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 நாளில் 453 கோடி அள்ளியதாங்க டாஸ்மாக். அந்த விடுமுறையெல்லாம் போய் பார்த்தா 13ஆம் தேதி வந்து 185 கோடியும் 14ஆம் தேதி 246 கோடியும் 2 தினமும் மொத்தமா சேர்ந்து 453 கோடியும் வந்து வியாபாரம் நடந்திருக்குதாங்க. கம்மி நாங்க தீபாவளிக்கு பண்ணுவோம் பாருங்க, தீபாவளி பண்டிகை வந்து ஒரு புறம் வந்து மக்கள் அது ஒரு நாள். இதுல என்ன இன்னொரு கணக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, எப்படி நீங்க கணக்கு போட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு குவார்டரோட விலை வந்து 140 ரூபாய், இவங்க வந்து 10 ரூபாய் அதிகமாக விற்பனை செய்கிறார்கள், அப்ப 150 ரூபாய். அப்ப பாத்தீங்கன்னா வியாபாரம் வந்து அதாவது 3 கோடியே 3.25 கோடி 3 கோடி 25 லட்சம் பாட்டில்கள் விற்பனை ஆயிருக்கிறது. அதுல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று கணக்கு போட்டா 33 கோடி ரூபாய் உபரி வருமானமா வந்திருக்கு. 33 கோடியாக ஊழியர்களுக்கு போயிருக்கு. அப்போ 33 கோடி ரூபாய் வருமானத்தை வரவில் இல்லாமல் இந்த செலவு நடந்திருக்கின்றது. இது தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதுமல்ல மதுப்பிரியர்களுக்கு வந்து ஜிபேல பே பண்றாங்க. அந்த ஜிபேல பே பண்ணும் போதும் கூட அந்த 10 ரூபாயோட தான் வாங்குறாங்க. ஆமா, அப்ப அரசுக்கு தெரிந்த நிகழ்வா தானே இருக்கிறது இதெல்லாம். அரசு உண்மையாலுமே ஜிபேல பண்ணும் போதும் வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னா சம்பந்தமா நுகர்வோர் வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஆமா இருக்கு, அது பில்லு தந்தா தானே. அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
ஆமா அது பில்லு தந்தா தானே அவங்க பாட்டு போட்டு அந்த டாஸ்மாக் நிறுவனம் அந்த பேர்ல தானே போய் ஆமா அததான் பண்ணுது. நபருக்கு பண்ணுவாங்க. இல்ல அது ஜிபே தான் பண்றாங்க. அதை வந்து பண்ணும்போது இது யாருமே கேஸா போட்டு கொண்டு போகல. அப்போ பாத்தீங்கன்னா 33 கோடி ரூபாய் உபரி வருமானமாக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு செல்கின்றது. அப்ப இந்த 33 கோடி ரூபாய் செந்தில் பாலாஜி எவ்வளவு செல்கிறது என்ற கேள்வியாகவும் கேட்கப்பட வேண்டியிருக்கு இல்லையா? காணும் பொங்கல் சொன்னீங்களா இன்னைக்கு? ஆமா காணும் பொங்கல் அதை ஒட்டி வந்து மக்கள் வந்து பல இடங்கள்ல வந்து ஒன்று கூடுவாங்க. சென்னைனா மெரினா பீச், வட மாவட்டங்கள்னா அந்த ஆற்று திருவிழாவா ஆற்று அது மாதிரி தென் மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இது மாதிரியான இந்த மாதிரியான இடங்கள் மக்கள் அதிகம் கூடுற இடங்களை நீங்க முகக்கவசம் அணிந்து போங்கள் அப்படின்னு சொல்லி வந்து தமிழக சுகாதாரத்துறை பொது சுகாதாரத்துறை வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்குங்க. இப்ப நிறைய வந்து இந்த தொற்றுகள் நிறைய இதாகிறதுனால மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல வந்து நீங்க வந்து முகக்கவசங்களை வந்து அணிந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து சுகாதாரத்துறை வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா இஸ்ரோ தலைவராக விஞ்ஞானி நாராயணன் பொறுப்பேற்பு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன தலைவராக இருந்த தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி நாராயணன் வந்து பதவியேற்றிருக்கிறாருங்க. அவர் வந்து நம்ம அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அண்மையில எல்லா தலைவர்களும் வந்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு அரசு பள்ளியில படித்து வந்து இத்தகைய பெரிய பொறுப்பிற்கு போவதற்குடைய வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் வந்து தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து இருக்கிற நேரத்தில் இவர் வந்து விஞ்ஞானி வந்து நாராயணன் வந்து பொறுத்திருக்காரு. அடுத்த 2 ஆண்டுகள் இந்த பதவியில் நீடிப்பார் அப்படின்னு சொல்லி வந்து இதா இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நேரலை விண் தொலைக்காட்சி உட்பட எல்லாத்துலேயுமே நேரலை வந்து ஜல்லிக்கட்டு பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. நேற்று பல வீரர்கள் வந்து அவனியாபுரம் பாலமேடு அவனியாபுரம் நேற்று பாலமேடு ஆமா பாத்தீங்கன்னா பாலமேட்டுல வந்து ஒரே பரபரப்பு. காளைகள் பாய்ந்தோட திமிரும் காளைகள் திமிரி எழும் வந்து காளையர்கள் பாயும் காளைகள் பாய்ந்தோடும் காளையர்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு வந்து நம்ம விண் தொலைக்காட்சியில எல்லாம் வந்து செய்தி போட்டு லைவ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கரோட காலை வெற்றி பெற்று முன்னாள் அமைச்சர் இருக்காரு இல்லையா திருச்சி மாவட்டத்தில் அவரோட காலை வெற்றி பெற்றிருக்கு சூரியூர்ல. அவருக்கு வந்து மகேஷ் வந்து இந்நாள் அமைச்சர் வந்து பரிசு எல்லாம் வழங்கியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அதே சூரியூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல அவிழ்த்து விடப்பட்ட காலை மற்றொரு காலை மோதியில் ஒன்று மரணம் அடைஞ்சிருச்சா. இதை நாளைக்கு எடுத்து ஆரம்பிச்சிருவானுங்க பாத்தீங்களா மிருகங்களை வதை பாத்தீங்களா. வெறுமனே வந்து வெறும் காளைகள் மட்டும் இல்லைங்க. நாங்க வந்து பல கவன ஈர்ப்பு வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு பாலமேட்ல வந்து இது பண்ணும்போது ஜல்லிக்கட்டு நடக்கும்போது வந்து அங்க சிலர் வந்து என்ன அப்படின்னா போட்டியினுடைய வந்து அரிட்டாப்பட்டி டங்ஷன் சொல்லுங்க அமைக்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சேவ் அரிட்டாப்பட்டி சேவ் அந்த பகுதியை எல்லாம் சேவ் அரிட்டாப்பட்டி அப்படின்னு போட்டு பதாகைகளை காமிச்சு இது பண்ண ஒரு பரபரப்பா இருந்ததுங்க. அதனால பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து ஏகப்பட்ட காளைகள் கிட்டத்தட்ட ஒரு 10 சுற்று அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நடந்தது இல்லை. 1914 மாடுபிடி வீரர்களும் 4800 காளைகளும் பதிவு செய்திருந்தனர். அதுல வந்து அவங்க சில கட்டுப்பாடுகள் எல்லாம் தவிர்த்து வந்து சில காளைகள் வந்து அனுபவிக்கிறது போறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. போட்டியின் முடிவுல 10 சுற்று முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 930 காளைகள் வந்து நேற்று பாலமேட்ல அழுத்திருக்கிறாங்க. பாலமேட்ல இதுல என்னன்னா 14 காளைகள் அடிக்க நத்தம் பார்த்திபன் வந்து முதல் வீரரா சிறந்த வீரரா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து சிறந்த வீரரா தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு கார் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து மஞ்சம்பட்டி துளசி ராமங்கிறது வந்து 2ஆம் பரிசு. 12 காலைகள் இடம்பெற்று வந்து ஒரு மோட்டார் பைக் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பொதும்பை பிரபாகரன் சொல்லி அவரு வந்து 3ஆம் இடம் இருக்காரு. 11 காளைகளை அடக்கி அவருக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த காளையாக அதாவது நேர்த்தி வந்து இதுல வந்து சத்திரப்பட்டியை சேர்ந்த விஜய தங்க பாண்டியன் காலை தேர்வு செய்யப்பட்டது. அந்த காலை வந்து சுத்தி வருதுங்க. வீரர்களை கிட்டே விட மாட்டேங்குது. கிட்ட விடாம சுத்தி இருக்கு. அதனால வந்து அது சிறப்பு வந்து சிறந்த காலையா தேர்வு செய்யப்பட்டு அதுக்கு வந்து பரிசு வழங்கியிருக்காங்க. என்ன பரிசுனாங்க? டிராக்டர் வழங்கியிருக்காங்க. சூப்பர். ஆமா. அதே மாதிரி வந்து சின்னப்பட்டி கார்த்திக் காலைக்கு 2ஆம் பரிசா வந்து கன்றுடன் கூடிய கரை மாடு வழங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் சரிதாங்க. டிராக்டர் அதுக்கு இயற்கை விவசாயம்
சார்ந்து ஏதாவது வந்து வழங்கினா என்ன சிறப்பா இருக்கும், அது இன்னும் வந்து ஜல்லிக்கட்டை வளர்க்கறதுக்கான உதவும் அப்படிங்கறத நம்ம கேட்கறதுக்கு. டாக்டர் நல்ல விஷயம் விவசாயத்துக்கு சார்ந்ததா இருந்தா கூட இயற்கை விவசாயம் சார்ந்து கொடுத்திருந்தா தமிழக அரசே கொடுத்தா அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றதா இருக்குது. ஆமா, அதே மாதிரி 3வது காசி தமிழ் சங்கமம் விண்ணப்பங்கள் வரவேற்பு. நேற்று வந்து ஏற்கனவே வந்து காசி சங்கமம் நடத்துறாங்க, அதுக்கப்புறம் அயோத்தி சங்கமம் நடத்துறாங்க, அப்புறம் சௌராஷ்டிரா சங்கமம் நடத்துறாங்க. அயோத்தி சங்கமத்தில் கணக்கு எடுத்துக்கல, பட் இது மட்டும் 3வது காசி தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. ஐஐடி தான் இணைந்து செயல்படுறாங்க. ஏன்னா இந்த பொருளாதார தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் ஐஐடி சிறப்பாக செயல்படுது. போன வாட்டி வந்து காசி தமிழ் சங்கத்தை கூட பாரதியாரை பற்றி பல கட்டுரைகள் வந்து ஐஐடியில் தான் சமரிக்கப்பட்டது. ஸோ அவங்க வந்து இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இலவசமாக முழுக்க ஒரு இலவசமாகவே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு காசிக்கு கூட்டி போயிட்டு அது காசி விஸ்வநாதரை அவங்க வந்து ஃப்ரீயாக போய் பக்கத்தில் போய் நின்று தொட்டு கும்பிட்டு தரிசிக்கக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் இருக்கும். ஆனால் என்னென்னா அதில் வந்து சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணோன்னா சில வினாவிடைகளுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்குது, அதில் அந்த புக்கும் அதில் இருக்குது, கொடுத்துருவாங்க. பிட்டடிச்சு அனுப்ப வேண்டியதுதான். அடுத்து போட்டு கொடுத்துட்டோம்னா அதில் வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதில் வந்து தமிழகத்திலிருந்து 5 குழுக்களாக 1000 பேர் பங்கேற்க உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பவே அதுக்கு வந்து போட்டா போட்டி இருக்குது. அது கிட்டத்தட்ட 200 தமிழ் மாணவர் அடங்கிய குழுவும் இதற்கு பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போன வாட்டி மோடி அவர்களே வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டினாரு அந்த காசியில. அது மாதிரி இந்த நிகழ்வும் பலரும் அப்ளை பண்ணனால இப்போ ஹேங் ஆகி போச்சு. அதேதான். ஆமா, அதனால அது இல்லாமல் இது வந்து இப்போ நேற்றுலாம் அப்ளை பண்ணதில் ஹேங் ஆகி போச்சு அது மொத்தமாகவே. ஸோ அவ்வளவு இதாக இருக்குது. ஸோ அந்த தொழில்நுட்பத்தை இன்னும் சரிவர செய்தால் இந்த பிரச்சனை இன்னும் தீரும், இன்னும் பல பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் பொதுமக்கள் சொல்ல வராங்க. அப்படி பார்க்க போனா நம்ம ஆளுநர் வந்து மறுபடியும் ஒரு விவகாரத்தை வந்து கையில் எடுத்து இது பண்ணிருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா அவர் யதார்த்தமா பண்ண போக அது மறுபடியும் வந்து களத்தை வந்து ரொம்ப சூடாகிச்சு. திருவள்ளுவர் தினம் இல்லைங்க, மாட்டுப் பொங்கல், தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் தான் வந்து அது வந்து திருவள்ளுவர் தினமாவும் வந்து கொண்டாடுறாங்களே. அதனால வந்து அதை ஒட்டி வந்து ஒரு ஆளுநர் மாளிகையில் வந்து ஆளுநர் வந்து ஆர்.என். ரவி வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து மாலை இட்டு மரியாதை செலுத்திட்டு இது பண்ணிருக்காரு. எக்ஸ் பக்கத்துல வந்து தகவல் வெளியிட்டு இருந்தாரு. அதுல என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த ஆளுநர் மாளிகையில வந்து அந்த திருவள்ளுவர் படம் இல்ல அது வந்து காவி இருந்தாங்க. அத உடனே வந்து எல்லாரும் வந்து காவி சாயம் பூசுவது தவறு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வ பெருந்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் பொங்கி எழுந்துட்டாங்க. ஒரு பக்கம் புரங்கி இருக்கிறது நம்ம பாக்குறோம். இதுக்கு ஏகப்பட்ட பதில் வந்து அப்பயே வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் ஆமா அது இல்ல, நேற்று இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் திருவள்ளுவர் கோயிலுக்கு போயிருக்காரு. அத மயிலையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயில், அது வந்து முண்டகண்ணி அம்மன் கோயிலோட அந்த இதுல அந்த கோயிலுக்கு கீழே அரங்காலத்தூர்ல வருது. அது அந்த கோயிலுக்கு நேற்று போயிருக்காரு. யாருமே திருவள்ளுவர் கோயிலுக்கு போக மாட்டோம் ஏற்கனவே சொல்ல. ஆமா, திருவள்ளுவர் கோயில் இதுங்கெல்லாம் இது பண்ணுவாங்க. யாராவது திமுக ஒருத்தராவது போயிருக்காங்களா? போனா வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆமா பயமெல்லாம் இருக்கு. அவர் நேற்று கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் விசேஷ பூஜை பண்ணிருக்காரு. நீங்க தான் வந்து திமுக காரங்கெல்லாம் வந்து நாங்க வந்து இதெல்லாம் வந்து எதிர்ப்பு மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்கல்ல, ஒருத்தராவது நேற்று கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணி சாமி வள்ளுவரை வழிபட்டு இருக்கீங்களா? ஆனால் வழிபடாமட்டார்கள். ஆனா வந்து நாங்க தான் வள்ளுவருக்கு மொத்த குத்தகை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற போது பேசுறாங்க. திருவள்ளுவருக்கு வந்து நீங்க காவி சாயம் பூசுறீங்க அப்படின்னு சொன்னா இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா திருக்குறள்லயே வந்து இந்து சமயம் அந்த தொடர்பான கருத்துக்கள் இருக்குது. இந்து சமயத்திற்கான வந்து இந்த ஆதிபகவன் முதற்றே உலகு இது மாதிரி வந்து முன்பிணை அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட திருக்குறள்ல வந்து இதுக்கான இது இருக்குது. அதே டைம்ல வந்து அது இல்லாத கருத்துக்களும் இருக்குது. அது உலக பொதுமுறை அப்படிங்கறதுதான் வந்து அதோட இது அப்படின்னா அவர்கள் சார்ந்த வடிவத்துல அவங்க கும்பிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து சமூக வலைதளங்களை கேள்வி கேட்கறதையும் நம்ம பாக்குறதா இருக்குது. ஆமா ஆமா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நேற்று வந்து இந்த எஸ்ஆர் சேகர் ஒரு அமைப்பு ஒரு சொல்லியிருக்காரு, ஓவர்டம் வேலை பார்க்கும் உடன்பிறப்புகள் எல்லாம் பிஜேபிக்காரங்க அறிக்கையை விட்டு இருக்கும் போது பழனிசாமி அண்ணாமலையும் கள்ளக்கூட்டணி அப்படின்னு வந்து கீதா ஜெயவன் சொல்லியிருக்காங்க. ஏங்க நீங்க என்னங்க நீங்க வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாருங்க ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஒரு அதிமுக தான் பண்ணியிருக்காங்க. அது பாருங்க. அது இல்லாம மதுரையில வந்து ஷான்றவர் வந்து அன்னை பாத்திமா கல்லூரியோட ஆளாளர் அவர் வந்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து அவர் மேல இதெல்லாம்
என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஆமா, நீங்க வந்து பழனிசாமி அதை பத்தி கேட்க வேண்டாம். ஆனா என்ன சொல்றாங்க, ஆமா, ஆனா பழனிசாமி வந்து அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாரு, அந்த சபரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாரு. நீங்க எல்லாம் காப்பாத்தல இருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஈரோடு விவகாரம் அப்படியே புஷ்னு ஆயிடுச்சுங்க. மக்கள்லாம் ஒரே வருத்தம், நாங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம். ஏற்கனவே ஒரு முறை நாங்க ஒரே மகிழ்ச்சியா இருந்தது, அப்ப இந்த முறை வந்து ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆத்திரத்துல இருக்கிறாங்களா, ஆத்திரத்தோட இருந்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது இல்லைங்க, அதுல வந்து ரெண்டு கட்சி மட்டும்தான் பிரதான கட்சிகள் வந்து, ரெண்டு கட்சிகள் தான் போட்டி. சுயேட்சை இருந்தா கூட வந்து புகழ்பெற்ற கட்சி அப்படின்னா வந்து திமுகவும் வந்து நாம் தமிழர் மட்டும்தான் போட்டி. இப்ப மாநில அந்தஸ்து வேற வாங்கியிருக்காரு நாம் தமிழர். ஆமா, அதை வந்து என்ன மற்ற கட்சிகள் ஏனைய கட்சிகள் வந்து புறக்கணிச்சிச்சு, அதிமுக, பாஜக, தேமுதிக எல்லாம் புறக்கணிச்சிச்சுங்க. அதனால என்ன அப்படின்னா திமுக சார்பில் இருந்து வந்து அமைச்சர்கள் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பட்டாளெல்லாம் வந்து அங்க போய் இது பண்ண வேண்டாம், குறிப்பிட்ட சிலர் மட்டும் வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. இல்ல அப்படின்னா முன்ன மாதிரி இருந்ததுன்னா வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வந்து இது பண்ணுவாங்க, ஒவ்வொரு அமைச்சர் வந்து பொறுப்பாக்கி அவங்கள வந்து அங்க எல்லாத்தையும் வந்து வேலை பாருங்க, தேர்தல் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எல்லாரும் அங்க போய் மொத்தமா போக வேண்டாம், குறிப்பிட்ட சிலர் மட்டும் போனா போதும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து அறிவிச்சனால மக்களை வந்து கவனிக்கிறதுக்கு சரியா ஆள் இல்லைங்க, மக்களோட குறைகளை போய் கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து இது பண்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுல அதிமுக கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நீங்க போட்டியிடல அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்களுடைய இலக்கு 2026 தாங்க. ஏற்கனவே கடந்த முறை நாங்க வந்து போட்டியிட்டு வந்து என்ன அப்படின்னா இதனால வந்து போட்டி போட்டு மக்களை வந்து போய் பட்டியல் அடிச்சு சொன்ன மாதிரியான நிலைமை எல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் வந்து நாங்க விக்கிரவாண்டி தேர்தலையும் வந்து நாங்க புறக்கணிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த மாதிரியான அதோட வந்து கூடுதல் செலவாகும் அப்படிங்கிறதால நாங்க களத்துல இறங்கல அப்படின்ற மாதிரி அதிமுக தரப்புல இருந்து சொன்னாலும் கூட வந்து பொதுவா அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக அந்த அரசியல் வாய்ப்பை மிஸ் பண்ணிருச்சு. என்ன விஷயம்னா ரெண்டுலயுமே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே வந்து எடப்பாடி வந்து 8 முறை தொடர்ந்து தோல்வி, 9 முறை தொடர்ந்து தோல்வி அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. திருப்பி இது ஒரு 10வது தோல்வின்னு வந்து தள்ள வெட்டிட போறாங்க அப்படின்னு எடப்பாடி பயப்பட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் செலவு பண்ணுங்க, அது யார் செலவு பண்ணுவார்கள் அப்படின்னு தான் கேள்வி. ஒரு வேட்பாளர் நிறுத்தினா அந்த சின்னத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு குறைஞ்சபட்சம் 25-50 லட்சம் செலவாங்க, இது யார் செய்வார்கள்? அப்படி செய்யக்கூடிய நபர்கள் யார் இருக்கிறார்கள்? அப்படி நிக்க வச்சா கூட இல்ல கேட்க இல்ல இந்த தேர்தல் என்ன சொல்றாங்க, எப்படியும் தோல்வி உறுதி, எவ்வளவு செயல் பண்ணணும். கரெக்டுங்க, யார் அந்த கரெக்ட் யார் இந்த 25-50 லட்சம் செலவு பண்ண, அதை எடுத்து அடுத்த 26க்கே செலவு பண்ணிடுவோம். ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துல அடுத்த தேர்தல் வரப்போகுது. மக்கள் ஒன்னும் தொய்வாக மாட்டாங்க. நீங்க பொருளாதார செலவுகளை போன முறை 60,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சாங்க. ஆமா, இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு அதாவது என்னன்னா பொதுவா இருக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த அரசின் மீது வந்து இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. ஆமா, ஆன்டி இன்கம்பன்சி சாட்சி அப்படின்னு சொல்லி நீங்க இந்த 60,000 வாக்கு வித்தியாசம் நீங்க அதை விட இன்னும் கம்மி பண்ணி இது பண்ணிருந்தீங்கன்னா எப்படியும் வந்து வெற்றி வந்து திமுக தான் வெற்றி பெற போகிறது எல்லாருக்கும் தெரியும், தமிழகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த வாக்கு விகிதத்தை வந்து நீங்க கம்மி பண்ணி காட்டீங்கன்னா பாருங்க, அதிருப்தியில தான் இந்த வாக்கு வித்தியாசம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் வாய்ப்பு இருக்கு, ஆனால் இது பெரிய அது கரெக்ட். ஆனா இருந்தாலும் அண்ணாமலைக்கு இப்போது வந்து மிகப்பெரிய பிரஷர், அது வந்து அதாவது தலைமை மாற்றமா ஒரு பிரஷர் ஒரு பக்கம். ஏற்கனவே வந்து 40 தொகுதியில் வந்து நாங்கள் 5 தொகுதி கண்டிப்பா நாங்கள் ஜெயிப்போம், அப்படி இல்லை நாங்கள் கோயம்புத்தூராவது நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லி அது எல்லாமே போய்விட்டது. அதனால இப்ப என்ன பண்ணாங்க, மையக்குழு ஜிஎல் சந்தோஷ் வந்து பேசுனதுல அனைத்து தரப்பினரும் வேண்டாம், போட்டியிட வேண்டாம், இது நம்ம பிரச்சனை தான் முடியும், அதனால வேண்டாம் என்று சொன்னதால பாரதிய ஜனதா கட்சி கைவிட்டது. அதே மாதிரி இப்போ இவரும் வந்து எடப்பாடி வந்து நம்ம எதுக்கு இந்த ஸ்ட்ரெயின் பண்ணிப்பானே 26 மொத்தமா பார்த்துப்போம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருங்க. ஒப்பீட்டளவுல வந்து அண்ணாமலை வந்து கட்சி வாக்கு விகிதத்தை அதிகப்படுத்திருக்கிற அப்படிங்கிற மாதிரியும் பொதுநோக்கர்கள் இருக்கு. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட வந்து பாஜக வாக்கு சேதத்தை வந்து எல்லா பகுதிக்கும் இந்த கட்சி வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. ஆமா, அப்படிங்கறதே வந்து பொதுநோக்கர் சொல்லி நம்ம பாக்குறோம். ஆமா, அதோட பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல தலைமை மாற்றம் வருமா, மைய குழு இதெல்லாம். ஆமா, ஆனா பிஜேபி வந்து பட்டியலினத்திற்கு அதிக பதவிகளை வழங்க வந்து முடிவு அப்படின்னு சொல்லி வந்து, ஏன்னா உத்தரப்பிரதேசல வந்து அனுபவித்தது அயோத்தி தொகுதியில
ஆமா அங்க என்ன அப்படின்னா வந்து இவங்க வந்து புது வேட்பாளர் நிறுத்த ஆமா சமாஜ்வாடி வந்து ஒரு பட்டியலிடத்துக்கு வாய்ப்பளித்து ஏன் அப்படி வந்து வாய்ப்பளித்து வெற்றி பெற்றாங்க. அங்கதான் அயோத்தி ராமர் கோயில் கட்டி முடித்து உடனே வந்து அந்த தேர்தல் நடக்குது. அதை ஒட்டி நடந்த தேர்தலில் தான் இவங்க வந்து ஒரு பட்டியலிடத்திற்கு சமாஜ்வாடி கட்சி ஒரு பட்டியலிடத்திற்கு வாய்ப்பு வழங்கி அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த படிப்பினை ஒரு புறம். ரெண்டாவது இப்ப நாடாளுமன்ற தேர்தல், இது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அம்பேத்கர் விவகாரம் பூர்வமா பெரிய சர்ச்சையாச்சு இல்ல. அதுக்கு காங்கிரசுக்கு பதிலடி கொடுக்கிற வகையிலையும் வந்து ஒரு தேசிய தலைவரா வந்து ஒரு பட்டியலிடத்தில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருந்தாங்க. இருப்பினும் வந்து என்ன அப்படின்னா தேசிய தலைவரா கொண்ட அளவுக்கு பிரபலமான முகம் வந்து அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னன்னா மாநிலங்கள்ல இருக்கிற வந்து மாநில தலைவர் பதவியை வந்து பட்டியலிடத்திற்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க முடிவு பண்ணிருக்கதா ஒரு தகவல் வருதுங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 2000 வந்து ஏற்கனவே பங்காரு லட்சுமணன் அவர் தேசிய தலைவர் ஆக்கியிருந்தாங்க. அந்த மாதிரியான பிரபலங்கள் வந்து பிரபல முகங்கள் இருந்ததுன்னா நம்ம தேசிய தலைமையா வந்து ஒரு பட்டியலிடத்தை வந்து நம்ம ஆக்கலாம். இல்ல தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே கிருபாநிதி ஒருத்தருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து எல்முருகன், இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி பட்டியலிடத்துல வந்தாங்க. சோ இந்த வாட்டி அண்ணாமலையை மாற்றுவார்களா மாற்ற மாட்டார்களான்ற ஒரு மிகப்பெரிய சுயேட்சையான கேள்வி இருக்கிறது. இந்தியா முழுக்க நடக்கிற இடங்கள்ல பெருமை ஓரளவுக்கு ஒப்பீட்டு அளவுல வந்து பட்டியலிடத்திற்கு நிறைய மாநில தலைவர் பதவி வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலவச வேட்டி சேலை கேட்டு ரேஷன் கடைகளில் தகராறுங்க. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம சொன்னோம், வேட்டி என்பதே இல்லை, ரொம்ப கம்மி, 50% தான் வேட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 60% தான் புடவை கொடுத்துருக்காங்க. நம்ம அதை யாரும் கொடுக்கவே இல்லை. அதனால வந்து எல்லா ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய தலைவலி. தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் வாங்காம போயிடுவாங்க. ஆனா மற்றவர்கள் அரசு கொடுத்து நீ அனுப்பி வச்சியா அப்படின்ற மாதிரி ரேஷன் கடை ஊழியர்களிடம் மிகப்பெரிய தகராறு செய்து கொண்டிருக்கின்றார்களாம். ஆனா இருந்தாலும் இந்த நிலை வந்து அரசு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை பற்றிலாம் அரசு கவலைப்படவே இல்லை. இருக்கிறதாங்க செஞ்சுட்டோம், அவ்வளவுதான், வாங்கினா வாங்கு, வாங்காட்டி போ அப்படின்னு போ அப்படின்ட்டாங்க அவங்களும். நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி சொல்லி நேற்றுக்கு இந்திய தேசிய ராணுவ தினம். அதை ஒட்டி வந்து எல்லாரும் வந்து ராணுவ வீரர்களுக்கு முன்னாள் ராணுவர்கள் முன்னாள் ராணுவர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிற சூழ்நிலை நேற்றுக்கு வந்து மும்பை போன வந்து பிரதமர் மோடி வந்து என்ன அப்படின்னா அங்க உள்ள வந்து மும்பையில் உள்ள துறைமுகத்துல இருந்து இந்த கடற்படை தளத்துல இருந்து நேற்றுக்கு வந்து 3 போர்க்கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பல் என்ன B-17A ரக கப்பல் INS நீலகிரிங்க, அப்புறம் INS வந்து சூரத், அப்புறம் INS வந்து விக்ராந்த் அப்படின்னு சொல்லி ஒரு 3 போர்க்கப்பல்களை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. INS பக்சீர்ங்கிறது வந்து 3 போர்க்கப்பல்கள். இதோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து கடல்ல எந்த சூழ்நிலையையும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது எதிரி நாட்டு ரேடார்களில் இருந்து சிக்காமலும் நவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்டு வந்து எதிர்நாட்டு ஏவுகணைகளோ இல்ல விமானங்களோ நெருங்கினா உடனே வந்து சுட்டு வீழ்த்திருக்கிற அந்த தொழில்நுட்பத்துடன் அடங்கிய அந்த போர்க்கப்பல்கள் வந்து இருக்குது. ஒன்னொன்னு ஒரு மாதிரி, ஒன்னு நிலம் தாங்கி, ஒன்னு நீர் தாங்கி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து நான் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. இது வந்து கடற்படை வரலாற்றில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுறது என்ன சொல்றாரு அப்படின்னா கடற்படை வரலாற்றிலும் தற்சார்பு இந்திய திட்டத்திலும் மிக முக்கியமான நாள் இது. 3 போர்க்கப்பல்கள் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா மும்பை வந்து அந்த கடற்படை தளத்துல மசாகான் டாக்ஸிக் பில்டர்ஸ் ஒப்பந்தம் போட்டு இந்த 3 கப்பல்களே வந்து இது பண்ணிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதான் அப்படின்னு சொல்லி வந்து நேற்று வந்து பேசியிருக்காரு. அதாவது சத்ரபதி சிவாஜி மண்ணில் வந்து 21ஆம் நூற்றாண்டு இந்திய கடற்படை வலுவாக்க மத்திய அரசு முக்கிய முடிவெடுத்துள்ளது. முதல் முறையாக 3 போர்க்கப்பல்களை ஒரே நாளில் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. 3 போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது என்பது நமக்கு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேசியிருக்கிறாரு நேற்று. அதோட என்னன்னா வந்து சோழர் கடற்படை சோழ வம்சத்து அதை பத்தி வந்து நேற்று பிரதமர் மோடி பேசியிருக்காரு. என்னன்னா சோழர் தான் வந்து ஏற்கனவே கடல் சார்ந்து வந்து முதலா வந்து இந்த ஆமைகள் எல்லாம் வந்து கடல் கடந்து போய் வந்து எல்லா பிரதேசங்களை வந்து வடிவமைச்சவங்க உருவாக்குனவங்க அப்படின்னு சொல்லிருந்து அதையும் நேற்று வந்து பிரதமர் மோடி வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஏன்னா நேற்று ஒரு கடற்படை சார்ந்த விழாவையும் வந்து பேசுறாரு அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று இந்திரா பவன் திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இழுபறிக்கு பின்னாடி திறந்திருக்காங்க. இந்திரா பவன்னா என்ன, காங்கிரஸோட தலைமை. ஆமா, அது திறந்திருக்காங்க. அது என்னன்னா இவ்வளவு நாள் நீண்ட இழுப்பு என்ன காரணம்னா அனைத்து கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளும் இடம் ஒதுக்கும் மத்திய அரசு. அந்த வகையில இவங்களை ஒதுக்கின சாலை வந்து பண்டிட் தீனதயாள் சாலை அப்படின்னு சாலையில இடத்த ஒதுக்கிட்டாங்க. அதுதான் வந்து பாரதிய ஜனசங்கத்தோட கட்சியை துவக்கி வைத்தவர்கள் ஒருவரான தீனதயாள் உபாத்யாயா. அந்த சாலையில வந்து நம்ம விலாசம் இருக்கணுமா அப்படின்னு காங்கிரஸ் யோசித்து என்ன பண்ணிருக்காங்கன்னா
பின்னாடி வழியில கேட்டை போட்டாங்களாங்க. இந்த கேட்டை மூடிட்டு பின்னாடி இந்த வழி எங்க அட்ரஸ் தீனபாத்தியா அட்ரஸ் இல்ல அப்படின்னு சொல்லி பின்னாடி வழியில அட்ரஸ் போட்டாங்க அவங்க. சோ அந்த வழியில வர்றதுக்கு அது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா ஆமா. அதனால அது இல்லாம அகமது பட்டேலோட மரணம், அது இல்லாம வந்து கொரோனா காலகட்ட பிரச்சனை போன்ற விஷயத்தால கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இந்த கட்டிடத்தை கட்டி இப்பதான் வந்து நேற்று சோனியா காந்தி திறந்து வைத்திருக்கிறார்கள். பேசுறதும் பரபரப்பாக்கிட்டாருங்க ராகுல் காந்தி பேசுறது. RSS தலைவர் வந்து மோகன் பகவத் அண்மையில பேசியிருந்தார் இல்லைங்க. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது, நாட்டுக்கு உண்மையான 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பேசினார்ல. அதுக்கு வந்து நேத்திக்கு வந்து ராகுல் காந்தி பதிலடி பண்ணி யாராவது பொறுத்துக் கொள்ள முடியுமா, இந்தியாவில் இது வந்து பேசுவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அதான் வேற நாட்டுல பேசியிருந்தா எல்லாரும் கைது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாஜக RSS மட்டும் எதிர்க்கலைங்க, இந்திய அரசை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாரு பேசினாருங்க. அதுக்கு அவங்க வந்து பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பிஜேபியிலையும் வந்து நட்டா அவர் சொல்ல இந்தியாவை உடைத்து சமூகத்தை பிரிவினை ஏற்படுத்த ராகுல் முயற்சிக்கிறார், பலவீனமான இந்தியாவை விரும்பும் அனைத்து சக்திகளையும் ஊக்குவிக்க ஒரு வரலாற்றை காங்கிரஸ் எடுத்து கொண்டுள்ளது, ராகுலையும் அவர் அழகிய சித்தாந்தின் நிராகரிக்க நாட்டு மக்கள் முடிவு செய்துள்ளார்கள் என்று நேற்று நட்டா வேற சொல்லியிருக்காரு. அதனால இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குதுங்க. தமிழகத்தின் கையை விட்டு செல்லும் காற்றாலை சூரிய சக்தி மின்சார முதலீடுகள் என்னன்னா வந்து தமிழகத்துல வந்து அந்த சூரிய சக்திக்கும் இந்த இதுக்கு வந்து காற்றாலைக்கும் வந்து நிறைய வந்து சூழல்லாம் வந்து நம்ம இருந்ததெல்லாம் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இங்க உள்ள வந்து நிறுவனங்கள் வந்து வர வேண்டிய நிறுவனங்கள் என்ன அப்படின்னா வந்து தமிழக வந்து ஆந்திராவுக்கு தெலுங்கானாக்கும் போதாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது என்ன அப்படின்னா தெலுங்கானா அரசு வந்து என்னன்னா அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில முதலீட்டை ஈர்க்கிற வகையில 2035க்குள் 66,694 மெகாவாட் திறனில் மின் நிலையங்களை அமைக்க இலக்கை நிர்ணயித்து அதற்கான வந்து கொள்கை முடிவு எல்லாம் வெளியிட்டுட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆந்திராவும் வந்து இது பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து அந்த மின்துறை அதாவது புதுப்பிக்கத்தக்க மின்துறையில முதலீட்டை ஈர்க்க பல்வேறு சலுகைகள் அடங்கிய கொள்கையை 2024 வெளியிட்டு இருக்குங்க. ஆனா தமிழகம் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2012 ஒரு முறை இந்த மாதிரி கொள்கை வெளியிட்டாங்க, அடுத்து 2019 வெளியிட்டாங்க, அதன் பிறகு இன்னும் வெளியிடல. அந்த கொள்கை முடிவுகள் எல்லாம் முடிவிட்ட நிலையில் புதிய கொள்கை முடிவு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாம இருக்கிற சூழ்நிலைகளை வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் வந்து இந்த சூரிய சக்தி மின் நிறுவனங்கள் எல்லாம் அங்க போய் வந்து தொழில்நுட்ப முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் வருவது பெருமளவு குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல கூடுதலாக 3000 மெகாவாட் காற்றாலை சூரிய சக்தி மின் நிலையம் எவ்வளவு வேணுமானாலும் அமைக்க வாய்ப்பு உள்ளது. ஆனா தமிழகத்துடன் ஒப்பிடும்போது ஆந்திரா தெலுங்கானாவில வந்து இந்த காற்றாலை சூரிய மின்சக்திக்கு வந்து திட்டங்களுக்கான வாய்ப்பு வந்து சூழல் வந்து குறைவுதான். இருப்பினும் வந்து இவங்க கொள்கை முடிவு எல்லாம் வெளியிடாம இருக்கிறதுனால வந்து அந்த நிறுவனங்களுக்கு ஒரு குழப்படியான சூழ்நிலை இருக்காங்க. இவங்க எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து நேரடா வந்து அவங்க ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போறதா வந்து இந்த முதலீட்டாளர்கள் வந்து சொல்றாங்க. அந்த மின்சக்தி சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று பாஜகவோட மூத்த தலைவர் இப்ப ராஜா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை பல்வேறு துன்பத்தில் உள்ளாக்கப்பட்டவர் வந்து அந்த சம்பவம் வெளியே வந்து அவசரமாக அந்த வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக சேர்ந்தவர் இல்லை என சட்ட அமைச்சர் கூறினார். ஆனால் திமுக RS பாரதி அவர் கட்சிக்காரன் தான் சொல்றாருன்னு பார்த்தா இந்த நேற்று பொங்கல் நிகழ்வு நடந்ததுங்க. முதல்வரை சந்திக்க எல்லா அமைச்சர்களும் வந்து கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவர் செந்தில் பாலாஜி வந்து போட்டோ எடுத்துட்டு அவர் நவர்றாரு, முதலமைச்சர் பிடிச்சி பக்கல் நிக்க வச்சு தோல்ல தட்டி போட்டோ எடுத்துக்கிட்டாருங்க. அப்ப வந்து மா சுப்பிரமணியம் வந்திருக்காருங்க. அவர் வந்தோன்னா அவருடைய மூஞ்சியே மாறி போச்சு. அது வந்து அந்த ஆமா இல்ல இந்த நிகழ்வுக்கு வந்து நடந்தது ஒண்ணு. இப்போ அண்ணா பல்கலைக்கழக நடந்த உடனே திருப்பி ஏற்கனவே எனக்கு சைதாப்பேட்டைக்கு வழி தெரியலாம் சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா, இப்ப திருப்பி இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதான். அவர் போனோன்னு வந்து மாசுவை பார்த்தனார் மூஞ்சி எல்லாம் அவரு ஒரு டென்ஷனாக ஆக்கி அவர் வந்து இப்ப நின்னாண்டு போன மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப சமூக வலைதளங்க அது ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்குதுங்க. நேற்றுக்கு ஒரு பரபரப்பு நடந்தது. நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி என்ன அப்படின்னா வந்து இந்த பெஞ்சல் புயல் வந்து இல்லைங்க, அதுல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அந்த வெட்டி வந்து அடிக்கடி வந்து தேசிய நெடுஞ்சாலையில வந்து ஒரே போராட்டமா இருந்தது. அது குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசூர் கூட்டுச்சாலை இடத்துல வந்து அடிக்கடி வந்து இந்த போராட்டம் நடந்துச்சு. மக்கள் வந்து நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்,
எங்களுக்கான நிவாரண உதவிகளை விரைந்து வழங்குங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வந்து அரசை வலியுறுத்தி வந்து அரசூர், இருவேல்பட்டு அப்படிங்கிற கிராமங்கள்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா வந்து அமைச்சர் பொன்முடி வந்து அங்க போயிருந்தாருல, இருவேல்பட்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகும்போது என்னன்னா மக்கள் வந்து அதிர்ச்சியிலையும் வேதனையிலையும் வந்து சேரல்ல வீசிட்டாங்க. அதனால வந்து என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த கிராமத்துல மட்டும் வந்து காவல்துறை அடிக்கடி வந்து ரொம்ப வந்து தொந்தரவு பண்றாங்க, தொந்தரவு மாதிரி இது பண்ணிட்டு நேற்றுக்கு வந்து என்ன அப்படின்னா அங்க உள்ள வந்து அந்த ஆண்களை வந்து கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வந்து இது பண்ணிருக்காங்க அத்துமீறி. அந்த பெண்கள்லாம் போய் வந்து மறிக்கிறாங்க, அதையும் கண்டுக்காம பெண்களையும் வந்து காவல்துறையினர் வந்து வலுக்கட்டாம வந்து தள்ளி போறது வரதெல்லாம் வந்து விவகாரங்கள்லாம் வெளில இது ஒட்டிதான் வந்து என்ன அப்படின்னா வந்து நிறைய வந்து தலைவர்கள் எல்லாம் வந்து இது பண்ணிருந்தாங்க. அதனாலதான் வந்து அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா வந்து சொல்றாரு, அதாவது போராடும் பொதுமக்களை பயங்கரவாதிகளை போல இழுத்து சொல்வது ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அரசாட்சியா இல்ல வந்து மக்களாட்சியா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வியை கேட்டாருங்க. அதையும் நம்ம ஒரு முறை பார்க்கறதா இருக்குது. ஆமா நேரங்களே, இன்று பல்வேறு செய்திகளின் மறுபுறத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.